இதிலும் அதே போல் விரைவு தரிசனமும் மற்றும் திருப்பதியை போல் பிரேக் தரிசனமும் ஏற்படுத்த திட்டமிட்டிருக்கின்றோம். கோவில் கொடியவர்களோட கூடாரமா மாறிடக்கூடாதுன்னு சொன்னவங்க தான் இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கோயிலுடைய நிர்வாகத்தை குளறுபடி பண்ணி கிட்டத்தட்ட அது ஒரு கொடியவர்களுடைய கூடாரமா மாத்திக்கிட்டு இருக்காங்க. திருச்செந்தூர் கோவில் நிர்வாக சீர்கேடு பல்வேறு விதமான செய்திகளை நம்ம தினமும் செய்திகள்ல பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இணை ஆணையர் ஞானசேகரனும் கோவிலோட தக்கர் அருள்முருகன் சமீபத்தில் ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, பக்தர்கள் விரைவு தரிசனம் பண்றதுக்காக 500 ரூபாய் வசூலிக்க போறாங்களாம். ஏற்கனவே கோவிலுக்கு வர்றவங்க பாதி பேர் பார்த்தீங்கன்னா மன கஷ்டத்திலையும் பொருள் கஷ்டத்திலும் தான் இப்போ அதிகப்படியான கூட்டங்கள் கூட்டிட்டு இருக்கு கோவில்ல. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மேலும் அவங்கள ஒரு சிக்கலுக்கு தள்ளக்கூடிய நிலைமையில இந்த அறநிலையத்துறை செயல்பட்டு இருக்கு. உடனடியாக இந்த முடிவை அறநிலையத்துறை கைவிட்டு பக்தர்களுக்கு இலவச தரிசனத்தை நல்ல முறையில கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் நாங்கள் அன்போடு கேட்டுக்கிறோம். உடனடியாக அதற்கான தீர்வையும் காண வேண்டும். இதுக்கு 11ஆம் தேதி ஆட்சேபனை இருந்தா நீங்க தெரிவிக்கலாம்னு வேற அவங்க அறிவிச்சிருக்காங்க. நாங்க இந்த கட்டணமே வேண்டாம் தானே சொல்றோம். இதுல நீங்க ஆட்சேபனை தெரிவிக்கிறதுக்கு என்ன இருக்கு இதுல? ஸோ உடனடியாக அறநிலையத்துறை இந்த திட்டத்தை கைவிடணும்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம். இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.